السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இஸ்லாத்தின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் பெண் சஹாபாக்கள் வரலாறு என்ற உபத்தலைப்பில் தற்பொழுது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்களான ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை சரிதையை மிக சுருக்கமாக பார்த்து முடிந்தோம். 2 நாட்களுக்கு முன்பாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடங்கி வைத்து அவருடைய திருமண நிகழ்வு வரைக்கும் நாம் வந்தோம். இன்றைய தினம் அதனுடைய தொடரில் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக திருமண பரிசாக என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், ஓலையினால் பின்னப்பட்ட ஒரு கட்டிலும், அதே போல பேரித்த மர ஓலைகளால் நிரப்பப்பட்ட ஒரு தோல் திண்டும், அதே நேரத்தில் ஒரு தண்ணீர் பையும், மாவு அரைக்கக்கூடிய இயந்திரங்கள் 2ஐயும் கொடுக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி வரை அந்த மாவு அரைக்கும் இயந்திரங்கள் மட்டும்தான் அவரிடத்தில் இருந்தது என்பதை அவருடைய வாழ்க்கை சரிதை நமக்கு கூறி காட்டுகிறது. இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் தான் அப்படியே வாழ்ந்து கொண்டு போகின்ற நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு வயது 29 ஆகிறது. 29வது வயதை எட்டியிருந்த அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தன்னுடைய அருகிலே அழைத்து காதிலே ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள். அதை கேட்டவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். பின்னர் மறுபடியும் அழைத்து இன்னொரு விடயத்தை சொல்கிறார்கள். அதை கேட்டவுடன் அவர்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அந்த இடத்திலிருந்து அதை பார்த்து கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பின்னர் அவர்களை அழைத்து, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழைத்து கேட்கிறார்கள், உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு என்ன சொன்னார்கள்? முதலிலே ஒரு விடயத்தை சொன்ன பொழுது அழுதீர்கள், 2வது விடயத்தை சொன்ன பொழுது சிரித்தீர்களே, என்ன என்று கேட்ட பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தையார் என்னை அழைத்து சொன்னார்கள், நான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வியாதியால் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வியாதியால் நான் இன்னும் சில சிலங்களில் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து விடுவேன் என்று சொன்னார்கள். அதை கேட்டு நான் கவலையால் அழுதேன் என்று. பிறகு அவர்கள் மறுபடியும் என்னை அழைத்து சொன்னார்கள், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் என்னை சந்திப்பதற்காக கபருடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய என்னுடைய குடும்பத்தால் முதலாவது ஆள் நீங்கள் தான் ஃபாத்திமாவே என்று சொல்லி என்னை பற்றி சொன்னார்கள். அதை கேட்டு நான் சந்தோஷத்தில் சிரித்தேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து வாசலிலே நின்று கொண்டு அனுமதி கேட்கிறார்கள் உள்ளே வருவதற்கு. தன்னுடைய மகளுடைய வீடுதான். மகளுடைய வீடாக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய வீட்டு வாசலுக்கு நின்று கொண்டு அனுமதி கேட்கிறார்கள் உள்ளே வருவதற்கு. அவர் பின்னர் அனுமதி பெற்று உள்ளே செல்கிறார்கள். அங்கிருந்து ஒரு கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அதிலே தன்னுடைய கையை முக்கி அதில் தன்னுடைய கையை முங்க வைத்து அந்த கையை மீண்டும் வெளியிலே எடுத்து அலி ரலியல்லாஹு அவருடைய நெஞ்சிலே தெளித்து விட்டு அவருடைய தோள்பட்டையிலும் தெளிக்கிறார்கள். பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களையும் அழைக்கிறார்கள். அவர்கள் வெக்கப்பட்டு நாணமுற்று அங்கே நின்றனால் அங்கிருந்து கொண்டே தண்ணீரை அவர்கள் மீதும் தெளித்துவிட்டு சொன்னார்கள், எம்முடைய குடும்ப சொந்த பந்தத்திலே மிக சிறந்த ஒருவரை நான் உங்களுக்கு ஃபாத்திமாவே நான் உங்களுக்கு திருமணம் செய்து தந்திருக்கிறேன் என்று சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அவருடைய சிறப்பை பற்றி அவர்களுக்கு சிறப்பாக்கி வைக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் தான் சில தினங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி மயக்கம் வர ஆரம்பிக்கிறது. அவருடைய மயக்க நிலையில் தான் அவர்கள் தொழுகைக்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு போய் வந்து கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து சொன்னார், ஐயோ என்னுடைய தகப்பனாருக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று சொல்லி அவர்கள் வருத்தப்பட்டார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபாத்திமாவே என்னுடைய கஷ்டம் இன்னும் இன்றையோடு முடிந்துவிடும் என்று சொன்னார்கள். அதாவது அவர்கள் வஃபாத்து வந்துட்டால் அதோட முடிஞ்சிடும் என்றது தான் அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அந்த கடைசி காலகட்டம் கொஞ்சம் அந்த 6 மாதங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயினால் பிடிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டம் முழுவதும் மிக மிக கவலையோடு தான் இருந்தார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த பாசம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்லடக்கம் செய்துவிட்டு வருகின்ற பொழுது அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அழுது கொண்டே கேட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது மண்ணள்ளி போட்டீர்களே, நல்லாவா இருந்தது என்று அவர்கள் அழுது கொண்டே கேட்டார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை சரிதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாளைய தினம் நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்று நிறைய விடயங்களை கேட்டு பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.